So welcome back to another reaction video. First ஒரு மாபெரும் காவியம் ராமாயணம். ஒரு தடவை அந்த காவியத்தை படைச்சிட்டீங்க. எத்தனை படம் தாண்டா எடுப்பீங்க அதை வச்சு? தெலுங்குலே ஒரு 30-40 படம் வந்திருக்கும் ராமாயணத்தை வச்சு. இப்போ ஹிந்தியில ஒரு 30-40 வந்திருக்கும். பாலையா வந்து ஒரு படத்துல ராமனா நடிச்சிருப்பாரு. దేవి నేను నిన్ను దూరం చేసుకున్నాను కానీ నీవు నాకు దూరం కాలేదు. ஆடி புருஷன்னு ஒன்று வந்துச்சு. சரி, அதுல விழுந்த அடியோட மொத்தமா அதை முடிச்சு கட்டுவாங்கன்னு பார்த்தா திருப்ப வந்து ராமாயணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. டெம்பிள் ரன் தான் இருக்கு. அந்த மித்தாலஜி ஸ்டோரியை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு அத்தட்டிக்கா அந்த ஸ்டோரி வந்து எடுத்து கொடுத்தாவது பரவாயில்ல. இது ஃபுல்லா எல்லாமே கேம்ல வர மாதிரி கேம் அனிமேஷன் மாதிரி இருக்கு. ஒரு படமாவே ஃபீல் ஆகல. காடு காமிக்கிறாங்க அப்படின்னா காடை வந்து நேச்சுரலா அழகா வந்து காமிக்கலாம். ஒரு 5 ஸ்டார் காடு அந்த மாதிரி காமிச்சா வந்து எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு அப்படி ராயலா காமிக்கும் போது அந்த காடோட ஃபீலிங்கே வந்து போயிருது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. ஹிந்தி சீரியல்ஸ்லாம் வந்து எடுப்பாங்கல்ல ராமாயணத்தை வச்சு, எனக்கு அந்த ஃபீல் தான் வந்து என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த ராமாயணத்துல வடக்குல இருந்து வரவர் தான் வந்து ராமன். அவர் வந்து பியூரிட்டி, ஓகேவா? அவர் வந்து உத்தமர். அவர் வந்துட்டு பெண்களுக்காக ஒரே ஒரு மனைவியை கட்டி உண்மையாக வந்து வாழ்ந்தவர். அவர் சண்டை போடுறதுல வந்து வீரர், நல்லவர், வல்லவர்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே வில்லன்னு சொல்கிற ராவணனை வந்து நான் சொல்கிறது வந்துட்டு வடக்கில் எழுதின அந்த ராமாயணத்தில் அவர் ராவணன் வந்து அரக்கன், ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு கொடுமைப்படுத்துகிறான், அவனை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இம்பியூரிட்டி மாதிரியே காமிச்சு எழுதப்பட்ட ஸ்டோரி தான் வந்து இது. ஆனால் இந்த கம்பராமாயணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு இப்போ சீமானான மாதிரி பேசிட்டு இருக்கேன் தெரியல. தமிழின் தொன்மையை அறியணும்னா கம்பன் 15 நாள்ல கம்பராமாயணத்தை பாடியிருக்காங்க. இப்போ கம்பராமாயணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ராவணன் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு ஆளாக வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து டேலண்டான ஸ்கில்ஃபுல்லான ஆளாக வந்து அவரை வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ராவணன் அப்படின்றது வந்து ஒரு தமிழ் மன்னன், ஸ்ரீலங்காவில் வந்து ரூல் பண்ண ஒரு தமிழ் மன்னன் தான் வந்து ராவணன். இவங்க எழுதின முக்காவாசி ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிற முக்காவாசி இந்த மித்தாலஜி ஸ்டோரியில் எல்லாத்துலேயும் சவுத் சைட்லேருந்து வர, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இவங்களை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான அரக்கர்கள், அசுரர்கள், காட்டு மிராண்டிகள் அந்த மாதிரியே வந்து கிரியேட் பண்ணி ஸ்டோரிலாம் வந்து இவனுங்க எழுதிட்டு போயிருக்காங்க. அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ராமாயணம். என்னப்பா எலெக்ஷன் ஜோரா? 5 வருஷத்துல என்ன சாதிச்சீங்கன்னு பாப்போம். LIK படத்தோட ட்ரைலர் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு படத்துல ஒரு SJ சூர்யா இருந்தாலே சூப்பரா இருக்கும். இதுல ஹாய் லோ, திஸ் இஸ் வைட் பாஸ்டே. நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். வச்சுட்டாரு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட் அப்படி வச்சுட்டு ஒரு பட்டன் அவுத்து விட்டு பண்ணிக்கலாம். அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இதுல தடிக்கும் போதே அடிச்சிரும். இது அவரை கூட்டிட்டு போய் அவரை வச்சு அவரே பத்தி ஓட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லி இருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? அதாவது படம் பாக்குறதுக்கு 2040 நடக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டெக்னாலஜிலாம் ஹைல இருக்கிற மாதிரி இருக்கு. பேசுறது, பொண்ணுங்களை பத்தி பேசுறது, கெட்டவாத்தை பத்தி பேசுறது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பழைய இதுல இருந்து பேசுற மாதிரி அந்த ஃபீல் ஆகுது. இந்த கெட்டவாத்தை பேசினா அந்த இடத்துல கத்துவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில படத்துலலாம் இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு படத்துல வந்து பார்த்தேன். அங்கேயும் வந்துட்டு கெட்டவாத்தை வந்து வச்சா அங்கே எத்தனை கத்துவாங்க, ஒரு சில பேர் அது காமெடின்னு நினச்சி கத்துவாங்கன்னு சொல்லிட்டுலாம் வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்தது. TN26 படத்தோட ட்ரெய்லர் தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடத்தில் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போதே தெரியுது இது யார் அப்படின்ட்டு. இது யாரா இருக்கும்?